வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தூய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா, அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த ஒரு வாரம்னு சொல்லக்கூடாது, அவங்க ஆட்சியில் அமர்ந்தது தொடங்கியே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே தமிழ்நாட்டிற்கு புதிதாகவும் அரசியல் அறமற்றதாகவும் இருப்பதாக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இன்னைக்கு விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த அந்த பிரிவினரை போய் சந்தித்தது, அதற்கு பிறகு அவர்களுடைய ஆதரவை பெற்றது, அதன் பிறகு பிரிந்து வந்த பிரிவினரிலிருந்து இன்னொரு பிரிவினர் அவர்களுடைய பதவியை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அவர்கள் தாவேகாவில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இதற்கு முன்னர் நடைபெறாத ஒரு விஷயம். இது மாதிரி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னொரு கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். தொகுதி மேம்பாடு, தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம் அப்படின்ற மாதிரி கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவ்வளவு வெளிப்படையாக மாற்றுக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை தங்கள் கட்சிக்கு ஈர்ப்பது அப்படின்ற இந்த விஷயத்த ஒரு அரசியல் விமர்சகராக, தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து வரக்கூடிய நபராக நீங்க எப்படி கருதுகிறீங்க? பொதுவா இது ஒரு மிகவும் அருவருப்பான, அநாகரிகமான, அறமற்ற, அயோக்கியத்தனமான ஒரு செயலைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இதற்கு இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா அப்படின்லாம் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறார்கள். நீங்க கரூர்ல இவர் அரசியல் துவக்கம் எப்படி? விக்கிரவாண்டியில் இவர் மாநாடு நடத்திய பொழுது இவர் என்ன சொன்னார்? நாம் நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வந்திருக்கிறோம், நாகரிகமாகவே விமர்சிப்போம், நாகரிகமாகவே நாம் பேசுவோம் என்றுதான் இவர் பேசினார். இதே நபர் அதே இது அடுத்து மதுரையில பேசும்போது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரு. அப்ப அந்த நாகரிகத்தை எல்லாரும் வச்சு செஞ்சதுக்கு பின்னாடி ஸ்டாலின் சார்னு மாத்தினாரு. அப்ப நாகரிகம் அவற்றே கிடையாது. நாகரிகம் என்பதே முதல் நாகரிகத்திற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது கிடையாது. ஒன்னொன்னு இவரது கட்சி எப்படி புறப்பட்டு வந்திருக்கிறது, இவர் எப்படி கட்சியை துவங்கி இருக்கிறார், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார், அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு RSSக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுமானித்து அவர் பேசக்கூடிய விஷயத்திலிருந்து, அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துகளில் இருந்துதான் இவர் RSS சார்ந்த பாஜகவினுடைய செட்டப்ல இவர் அரசியல் கட்சியை நடத்துவதற்கு வந்திருக்கிறார். இவருடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதல்ல, மாறாக இங்க இருக்கக்கூடிய தலித்து பட்டியல் பிரிவினர், சிறுபான்மையினர், பெண்களுடைய வாக்குகளை பிரித்து அதை பாஜகவுக்கு மாற்றுவது, திமுக அணிக்கு இருப்பதை உடைத்து அதை தமிழ்நாட்டில் அந்த வேலையை செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஏஜென்ட் தான் விஜய் என்ற விமர்சனம் தான் தேர்தலுக்கு முன்பாக எல்லோரிடமும் இருந்த ஒரு கருத்து. இப்ப இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க அப்படி அவர் எப்படி ஜெயிச்சாரு வச்சாரு இதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் எல்லாரும் தமிழ்நாட்டுல 50-60 ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டு அரசியலை எல்லாம் கற்றவர்கள் எல்லோரும் அனுமானித்ததற்கு மாறாக இவர் வெற்றி பெற்று விட்டார். இங்க ஒரு ஜென்சி அலை வீசி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு அதில் எனக்கு ஏற்புடைய கருத்து இல்லை. இங்க ஜென்சி அலையும் வீசவில்லை. அப்படி அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் என்பது இருந்தது. அந்த ரசிகர் கூட்டம் வாக்குகளாக மாறும் என்று கணிக்கப்பட்டது. அவ்வளவுதான். அதுக்குள்ள உள்ள லிமிட்டு. ஆனா அது எப்படி வெளியே வந்தது, எப்படி ஜெயிச்சு இத்தனை சீட்டு எப்படி வர முடியும், வந்தது ஏனது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்பட்டக்கூடியது. இதுவும் ஒரு மக்கள் தீர்ப்பு. மக்கள் இவருக்கு தீர்ப்பளித்து அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்வதை இந்த நிமிடம் வரை நான் ஏற்கவில்லை. கள நிலவரம் அப்படி அல்ல. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாஜகவினுடைய வடமாநிலங்களில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதன் மூலமாக இங்கு ஒரு ஏற்பாட்டை, ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அந்த பிம்பம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை செய்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் இன்றைக்கு மதிப்பிடுகிறேன். இது ஒன்று. ஆனால் இவர்கள் அறமற்ற முறையில், நேர்மையற்ற முறையில் இவர்கள் வந்தவர்கள் இங்கே வந்ததற்கு பின்னாடி நேர்மையான வழியில் தான் அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள் என்று எப்படி நம்புவது என்பது அது என்ன ஆச்சரியத்துக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கேவலமான காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். நீங்க 40 பேர் இறந்து போகிறார்கள். நீங்க இவர் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்திய அன்றே சென்னையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் செத்து போகிறார்கள். அந்த குடும்பம் நிற்கதியாக இன்றைக்கு நிற்கிறது. அங்கே 41 பேர், அதுக்கு பின்னாடி விபத்துகளில் இறந்து போனவர்கள் ஒரு 50 பேர் இறந்திருக்கிறாங்க. 50 பேர் குடும்பங்கள் இன்றைக்கு தெருவுல நிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இவரை பார்க்க வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு
ஒரு ஒரு கட்டமைப்பு. இதுல என்ன கேள்வினா, அவர் வந்து ஒரு கதாநாயக பிம்பம் உள்ளவர் தான். அந்த கதாநாயக பிம்பம் உள்ளவர் அரசியலுக்கு வருகிற பொழுது, நீங்க ஆந்திராவுல வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு சினிமா ஓப்பனிங் ஷோ போனாரு. அந்த ஓப்பனிங் ஷோ போனதுக்கு அங்கே ஒருத்தர் இறந்து போயிடுறார் அந்த நெரிசல்ல. உடனடியாக அவரை கைது செய்கிறார்கள். நான் இப்போதும் திமுக அரசின் மீதான எனது குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கரூரில் 40 பேரை கொலை செய்துவிட்டு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய பொழுது விஜய் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை திமுக அரசு செய்ய தவறியது. ஆதவ் அர்ஜுனாவை தூக்கி உள்ளே வைத்திருக்க வேண்டும். அதை திமுக செய்ய தவறியது என்ற விமர்சனம் எனக்கு இருக்கிறது. நான் அப்போதும் அதை பதிவு செய்தேன். விஜய் இன்று இரவே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். நான் அப்போதும் சொன்ன ஒரு பேட்டியில 3 நாள் கழித்து இந்த நபர் அது வரைக்கும் செக் பண்ணிட்டு அதற்கு பின்னால் நம்மளுக்கு யாரும் தொடல, அதுக்கு பின்னாடி சொன்ன உடனே இந்த பணியை திமுக மீது தூக்கி போடுவதற்கு இந்த நபர் தயாராவார் அப்படின்னு சொன்னா 3வது நாள் 4வது நாள் வரைக்கும் போலீஸ் ஒன்றும் போகல, ஒன்றும் பண்ணல. அந்த துணிச்சல் நாகரிக அரசியல் என்று அவர் அன்றைய முதலமைச்சர் அதை கடந்து சென்றார். ஆனால் அப்படி கடந்து சென்றது தவறு என்பது இன்றைக்கும் என்னுடைய கருத்து. அது தவறு. ஏன்னா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, அவர் உடனடியாக எங்கே போறாரு, கரூருக்கு போறாரு. எந்த ஒரு கட்சி தொண்டனும் தன் தொண்டர்கள் தலைவனும் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் என்று பேசுகிறார். இப்படி அவர் அதை கடந்து சென்றார். அந்த கடந்து சென்றது தவறு. அன்று இரவே விஜய் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஸ்பாட்ல இருந்தாங்க. இன்றைக்கு அது குறித்த ஏராளமான காணொளிகள் வந்து விட்டது. அதை திமுக செய்ய தவறியது என்ற விமர்சனம் எனக்கு இருக்கிறது ஒன்று. ஆனால் அதை திமுக நாகரிகமாக கடந்து சென்றது. அது ஒரு விபத்து என்ற முறையிலே தான் அது இன்னைக்கு கூட திருமாவளவன் ஒரு பேட்டியில சொன்னதாக வருகிறது. எந்த காடு எதுன்னே தெரிய மாட்டேங்குது, எவன் என்ன செய்தி போடுறான்னு தெரியல. அவர் ஆதவ் அர்ஜுனாவிடம் உடனே தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் அதுல யாருக்கும் உள்நோக்கம் இல்லை என்று சொன்னதை நான் பகிர்ந்து கொண்டேன் என்று திருமாவளவன் பேசியதாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப. ஆனா இதுல ரொம்ப அயோக்கியத்தனமான விஷயம் என்ன தெரியுமா, அது என்ன ஏதுன்னு தெரியாமையே ராகுல் காந்தி போன் பண்ணி பேசினார்னு ஒரு செய்தி வந்துச்சு பாருங்க. அதான் அயோக்கியத்தனம், ராகுல் காந்தியினுடைய உச்சகட்ட அயோக்கியத்தனம் அது. அந்த சம்பவம் இங்க நடந்திருக்கு. ஒரு தமிழ்நாடு அவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு. 41 உயிர்கள் இறந்திருக்கு. அந்த 41 உயிர்கள்ல சாதாரணமா ஒரு சிறுபான்மையினருடைய பெயர் வைத்திருந்த ஒருத்தர் என்ன விமர்சனம் பண்றாங்க, அவர்கள் அந்நிய கைக்கூலி, வெளிநாட்டு கைக்கூலி, அவர்கள் வந்துட்டாங்க. செத்து போன 41 பேர்ல எவனும் கிறிஸ்தவனும் இல்லை, யார் முஸ்லீம் கிடையாது. 41 பேர் இந்துக்கள். 41 பேர் இறந்திருக்கு. கொன்னது யாரு, யார் வந்ததுனால இறந்தாங்க, கொன்னதுன்னு விட்டுருக்க. 41 பேரை கொன்னது யாரு, அவங்க இறப்புக்கு காரணம் யாரு, விஜய் வந்ததால நடந்தது. விஜய் வந்ததால நடந்தது. அவர் அந்த மேடையிலேயே அந்த வேன்லயே என்ன சொல்றாரு, மேடையில ஏறி நான் இப்படி வந்து இங்க பிரச்சாரம் செய்து விட்டு போனதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு அந்த மேடையில பதிவு பண்ண ஆடியோ இன்னும் இருக்கு. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அங்க நின்ன பணியாற்றிய அதிகாரிகள் முழுவதையும் பூண்டோட மாத்திடுவாராம். இது என்ன அயோக்கியத்தனம். அப்ப நீங்க வந்து என்னன்னா, இந்த நபர் வந்து அதாவது அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி. யாரு, தமிழ்நாட்டில் ஒரு முதல் தீய சக்தி அரசியலில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜோசப் விஜய் என்று தான் சொல்வேன். ஏன்னா நம்மளாம் விஜய் தான் சொல்லிட்டு இருந்தான், ஜோசப் விஜய் என்று அந்த ஆள் தான் சொல்லிக்கிட்டான். ஆனா ஜோசப் விஜய் என்று தான் நாம் அழுத்தி சொல்ல வேண்டும். இந்த நபர் மதங்களுடைய நெறிகளுக்கு கூட உட்படாதவர். இல்ல, ஏற்கனவே நான் கேட்ட கேள்வியில ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. இப்போ புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, புதுசா ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு நபர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா பாஜக எப்படி இன்னைக்கு வடக்குல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல ஆட்சியை பிடித்தார்களோ, என்னென்ன தந்திரமான விஷயங்கள் கையாண்டார்களோ, அதையெல்லாம் வந்து இன்னைக்கு தாவேகா கையாளுது, தமிழ்நாட்டுல அதை நடைமுறைப்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த செய்யறாங்க. 2வது, யாரோ பின்னாடி இருந்து அவர்களுக்கு இதை செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, இப்போ அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, இத நீங்க இந்த 2 விஷயத்துல எது நடந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியம் இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? நீங்க பாஜக வேறு தாவேகா வேறுன்னு பிரிச்சு பார்க்காதீங்க. 2 ஒண்ணுதான். இந்திய அளவில் பாஜக,
தமிழ்நாடு அளவில் தாவேக்கா, அவ்வளவுதான் மேட்ரு. இந்திய அளவில் தாமரை, தமிழ்நாட்டுல விசில், அவ்வளவுதான் மேட்ரு. இதை என்ன பெரிய விரிச்சு வைக்க வேண்டியிருக்கு? அவர்களால் நேரடியாக இங்க எதுவுமே செய்ய முடியாது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில் பாஜக தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியாது, அவர்களால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது அதற்கு எதிராக இருக்கு, இந்த மண் அதற்கு எதிராக இருக்கு. மோடியோ அமித்ஷாவோ வந்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. பாஜகவிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எவ்வளவு அது நடக்காது என்று தெரிந்ததற்கு பின்னால் நம்ம எப்படியாவது இத கவுத்தணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்களை கவுத்தணும்னா அவங்க வழியில போய் கவுத்துறது தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அதே பெரியாரை, அதே அம்பேத்கரை, அதே அண்ணாவை, அதே எம்ஜிஆரை கொண்டு வந்து அடையாளமாக நிறுத்தி ஒரு நபரை, அது காமராஜரை சாதிக்கு ஒருத்தராக தூக்கி கொண்டாந்து வச்சு அதன் மூலமாக அந்த வாக்குகளை பிரித்து வாங்கி கொண்டு தன்னுடைய விசுவாசமிக்க அடிமையாக விஜயை கையில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதவர்ஜுனா கூட இருக்கிறார், அதற்கு வெங்கட்ரமணன் கூட இருக்கிறார், அருண்ராஜ் கூட இருக்கிறார், அத்தனை RSS அல்லக்கைகளும் இங்க கூட இருக்கிறது. அந்த ஆதவர்ஜுனா இங்க மேல போவாரு, அமித்ஷாவோட சந்திப்பாரு, பேசுவாரு, இங்க வந்துருவாரு. செங்கோட்டையன் போவாரு. எல்லாருமே இங்க இருந்து போறவங்க எல்லாம் நேரம் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து தாவேக்கால சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படித்தானே நடந்துகிட்டு இருந்துச்சு. அமித்ஷா எல்லாரும் போனாங்க, அமித்ஷாவை சந்திச்சாங்க, தாவேக்கால வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப யார் பின்னணியில இருக்கா? இதுல என்ன மறைமுக ரகசியம் என்ன வேண்டி கிடக்கு? பாஜக பின்னணியில் இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் இப்போது வரைக்கும் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களே. இப்பயும் அவங்க இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அதிமுக, அதாவது பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, அந்த அதிமுகவில் இப்படி பிளவு ஏற்படுது. அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு பாஜக சும்மா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா அவங்களுக்கு அதனால ஒரு லாபம் கிடைக்காத பட்சத்துல அவங்க நிச்சயமா தலையிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லாபம் இன்னைக்கு இருக்குது, அதன் காரணமாக இதை பார்த்துட்டு சைலண்டா இருக்காங்க. அதன் அடிப்படையில இதற்கு பின்னணியில பாஜக இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கூட்டணியை உருவாக்கியது யாரு? அதிமுக பாஜக கூட்டணிய அமித்ஷா உருவாக்கினார், கரெக்டா? அமித்ஷா தான் அந்த கூட்டணியை அறிவிக்கிறார், அந்த அமித்ஷா தான் அதை பேசுறாரு, அமித்ஷா தான் இங்க வர்றாரு, மோடி வர்றாரு, அப்புறம் யாரோ இன்னொருத்தர் அந்த பொறுப்பாளர் ஒரு ஆள் வர்றாரு, உட்காந்து எல்லாம் பேசுறாங்க, வைக்கிறாங்க. இங்க இருந்து டெல்லிக்கு போறாங்க, டெல்லியில இருந்து இங்க வர்றாங்க, அண்ணா அங்க இது எம்ஜிஆர் தலைமையகத்துக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒண்ணு. இப்ப கேள்வி என்ன? இங்க கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர், அந்த நடிகர் அவரது அரசியல் கேம்பெயின்ல தேர்தல் களம் என்பது தாவேகா திமுக, திமுக தாவேகான்னு பேசுறாரு. இது யாருக்கு சவால்? அமித்ஷாவுக்கு சவால். நான் தமிழ்நாட்டுல ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறேன், அந்த அணியை மற்றும் பலர் என்று சொல்வதற்கு நீ யார்? உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? உனக்கு என்ன அவ்வளவு அரசியல் அனுபவம் இருக்கிறது என்ற கேள்வியை யார் கேட்டிருக்க வேண்டும்? அமித்ஷா கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? அமித்ஷா இங்க வந்து ஏதாவது அப்படி ஒண்ணு பேசினாரா தேர்தல் கேம்பெயின்ல? அதிமுகவை அழிச்சு முடிக்கணும்னா அவங்களை கயரை போட்டு கட்டி கூட வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததா இல்லையா? அதிமுகவும் தாவேகாவும் சேர்ற மாதிரி ஒரு நிலைமை வந்ததாக இல்லை, வந்துச்சுல. ஆனா அங்கிட்டு போக விடாம கட்டி பிடிச்சி அந்த, அதாவது என்னன்னா, பார்ப்பனியம் ஒண்ணு விஷம் கொடுத்து கொல்லும், இல்ல வெள்ளம் கொடுத்து கொல்லும். இங்க வெள்ளம் கொடுத்தும் கொண்டிருக்கு, விஷம் கொடுத்தும் கொண்டிருக்கு, ரெண்டுமே நடந்திருக்கு. விஷம் கொடுத்து கொன்னது அதிமுகவை, வெள்ளம் கொடுத்து கொன்னது தாவேகா என்ற கட்சியை உருவாக்கி திமுகவை. இந்த ரெண்டு அதிமுக அழிவதன் மூலமாகத்தான் இப்ப அதிமுக திமுகன்னு தமிழ்நாடு அரசியல் களம் இருந்துச்சு. இப்ப பாஜக என்னத்தை சாதிச்சிருச்சு? தாவேகா திமுக அரசியல் களமாக மாறி இருக்கா இல்லையா? அப்படித்தானே? இப்பயும் ரெண்டு தானே இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அப்ப அமித்ஷா பின்னணியில் இருந்து அவர்கள் ரொம்ப லாங் ப்ராசஸ்ல தான் அவங்க வருவாங்க. 100 ஆண்டு கால பாரம்பரியம், 100 வருஷமா இந்தியாவை எப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தமிழ்நாட்டுல இப்ப நாசம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ணுவாங்க. இந்த கருத்தியலை அளிப்பார்கள். முதல்ல இப்ப நீங்க இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களை தூக்குறது, குதிரை பேரம், நாய் பேரம், நரி பேரம், இந்த பேரமெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த பேரத்தினுடைய பிதாமகன்கள் பாஜக. அந்த பிதாமகன்களுடைய அடிவருடி இவர் அந்த அரசியலை இங்க செய்வதன் மூலமாக இதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இங்க என்ன செய்யறாரு பாஜக. தாவேகா என்ற பெயரில் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, நடப்பது எல்லாதுமே பாஜகவுக்கு சாதகமாக இருக்கு. அதனால அதை நடக்க விட்டு ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டரா வந்து அமித்ஷா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
நிச்சயமாக அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறவே வேண்டாம் சார். அதுதான் சார் உண்மை. அதுல என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு? நீங்க அதான் உண்மை. அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாண்பு இருக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்று ஒரு பண்பு இருக்கு, நாகரிகம் இருக்கு. இவை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவது, வடமாநிலங்கள் போல் ஆக்குவது என்பதை அவர்கள் செய்தா நேரடியா அடி உலகம். அதை விஜய் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்யறாங்க. அந்த நபர் பேச மாட்டார், அந்த நபர் சிரிக்க மாட்டார், அந்த நபர் ஒண்ணு செய்ய மாட்டார். அவர் வந்து அப்படியே வருவார். அப்படி அடே அப்பா எவ்வளவு நாகரிகம், அடே அப்பா காலையில அவள் கிளம்பி வர்றது என்ன, மத்தியானம் ஜோர் திங்கிறது என்ன, சாயந்தரம் போறது என்ன. ஏப்பா காலையில 10 மணிக்கு அவர் தலைமைச் செயலகம் வந்து விடுவார். எல்லா ஊழியர்களும், தலைமைச் செயலக ஊழியர்களும் 10 மணிக்கு, அவன் எல்லாம் 10 மணிக்கு தான் வந்துட்டு இருக்கான். நீ முதல்ல கரூருக்கு ஏயா ஒழுங்கா போல? நீ இப்ப 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வரையில கரூருக்கு நேரத்துக்கு போயிருந்தேன்னு அத்தனை பேர் செத்துருக்க மாட்டான்ல? அந்த கேள்வியை தானே எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை உன்ட்ட. இப்ப என்ன நீ உன்னுடைய நேர்மை என்ன நேர்மைன்னு கேக்குற? அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் நீங்க வந்து திமுக 5 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்திருக்கிறது. இப்ப என்ன செங்கோட்டையன் கேட்கிறாரு, 6 மாசம் அமைதியாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு தினந்தோறும் நீங்கள் தலையிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே. 6 மாசம் அவரு ஆட்சிக்கு வந்தாரு. வரும்போது கொரோனா இருந்துச்சு. கொரோனாவை சரிப்படுத்துவதில் என்ன உண்டோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவர் வந்து டமால் டுமால்னு எந்த வேலையும் என்ன செய்யல, போடல, ரீல்ஸ் போடல, ஒன்னும் செய்யல. நீங்க வந்ததுல இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு? கரண்ட் இல்லையில, மின்வெட்டுன்னு ஒண்ணு வருது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவன் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கான். மாற்றம்னா என்ன சார்? கரண்ட் இருந்ததுன்னா அது தீய சக்தி, கரண்ட் இல்லாட்டினா அது தூய சக்தி. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அழைச்சு அவர்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கு தாவேகா. அப்படி கூட்டணி பலமாக இருக்கிறது, நாங்க எந்த நேரத்திலும் கைவிட மாட்டோம் அப்படின்னு விசிகா சொல்றாங்க, கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, ஐயுஎம்எல் சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுதும் கூடுதலாக இன்னைக்கு அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டை தாவேகா செய்திருக்கிறது. அதை நம்மளால வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இப்போ அவர்கள் மீண்டும் தாவேகா சின்னத்துல அவர்கள் போட்டியிட்ட அதே தொகுதியில அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்துல, தாவேகா வெற்றி பெறும் பட்சத்துல இவர்களுடைய நிலை என்னவாகும்? இங்கிருந்து போன திமுக கூட்டணியிலிருந்து போனவர்களுடைய நிலை என்னவாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், இவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, 108 தான். பெரும்பான்மை இல்லாவிட்டால் ஆளுநர் ஆட்சி வந்துவிடும். ஆளுநர் ஆட்சி என்பது வராமல் தடுப்பதற்காக நாங்கள் வெளியிருந்து ஆதரிக்கிறோம். மற்றபடி இந்த ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னால் வந்த 2 சேஞ்சு அமைச்சரவையில் பங்கெடுப்பது அப்படிங்கிற ஒரு இதை வந்து விசிகாவும் அவங்களும் முடிவெடுத்து உள்ள போயிருக்காங்க. போனாலும் அங்கே என்ன அந்த அரசு என்ன கையாள்கிறது, என்ன நடைமுறையை கையாள்கிறது? இப்ப நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியோ அல்ல திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ அவங்க எதில இருந்து விமர்சிக்கிறாங்க? இந்த அரசு 6 மாசத்துக்குள்ள அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்ல. இப்ப ஒண்ணும் கேட்கவே இல்லை. எப்பா அங்கங்க கொலை நடக்கு, அங்கங்க கொள்ளை நடக்கு, அங்கங்க விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு, அதை துரிதமாக தலையிடுங்கள் என்று சொல்லணுமா வேண்டாமா? அதை கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தானே சொல்றாங்க. நீங்க வந்து என்ன சொன்னீங்க? நான் வந்த அடுத்த நிமிடம், மறந்துடாதீங்க, திருநெல்வேலியில தான் பேசினார், வந்த அடுத்த நிமிடம் நமது கையெழுத்து என்ன செய்யுது, உடனடியாக விவசாயி கடன் தள்ளுபடி அப்படின்னு நீ தான் சொன்னீங்க. நீங்க தான் இப்ப ஒரு தள்ளுபடியை பண்றீங்க. நீங்க தள்ளுபடியை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லணும்ல. நான் அப்படித்தான் சொன்னேன், ஆனா இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறதாக நாங்கள் அரசு தரப்புல எந்த விளக்கமும் இல்லையே. இப்ப விவசாயிகள் போராட துவங்கி இருக்கிறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் புரியுது. பட் என்னுடைய கேள்வி, இவங்க வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு இந்த விசிகா, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் இவர்கள் எல்லாம் எப்படி நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தாவேகாவால? தாவேகா என்பது தன்னை இப்ப நீங்க வந்து 25 பேர் ஏத்து ஓட்டு போட்டாங்க சார். 25 பேரையும் அவர்களுடைய தகுதி, எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் மனு கொடுத்துட்டார். முறைப்படி அவர்கள் கொறடா உத்தரவை மீறியதற்காக அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனால் 11 பேர் ஏற்கனவே மாறி உத்தரவு ஓட்டு போட்ட ஆட்கள் அதுக்கு பின்னாடி ஆட்சியில இருந்து துணை முதலமைச்சரா இருந்தெல்லாம் போயிட்டாங்க. ஓபிஎஸ் தலைமையில மறந்துடக்கூடாது. அதனால இங்க சட்டம், தர்மம், நியாயம் எல்லாமே அப்பட்டமாக மீறப்படும். பாஜகவின் தேவைக்காக மீறப்படும்.
இப்ப அதுல 4 பேர் வெளியேறி வந்திருக்காங்க. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. தாவேகாவுடைய இந்த அணுகுமுறை தவறு. இந்த குதிரை பேர அரசியல் சரியல்ல என்று ஐயுஎம்எல், என்று சிபிஎம், என்று சிபிஐ, என்று அந்த கூட்டணிக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த 8 பேர். காங்கிரஸை விட்டுருங்க, அதுதான் இந்த கேவலத்தினுடைய தொடக்கம். ஆனா இந்த 8 பேர் உடனடியாக அப்படி ஒரு அறிக்கையை என்ன செய்யணும், பண்ணணும். 2வது, இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் எந்த விதமான ஒரு நல்ல காரியங்களும் இதுவரை துவங்கவில்லை. மறந்துடக்கூடாது, இதுவரை துவங்கவில்லை. மாறாக 10-15 நாளாக பதற்றமான சூழல் தான். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை அதை நிறுத்தாம செயல்படுத்துறாங்களே, அதுவே நல்ல காரியம் இல்லையா? நீங்க அதை இல்ல 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 மறந்துடாதீங்க. அதுவுமே எதிர்க்கட்சி தலைவர், திமுக தலைவர் குரல் கொடுத்ததற்கு பின்னால் வந்தது. மறந்துடாதீங்க. நீங்க 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க உடனே 10 லட்சம் கோடி, அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும். நான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை கற்றுக்கொண்டு வந்துதான் இந்த 2500 சொல்றேன்னு வேற நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துதான் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க அதை சொல்லிட்டீங்க. அந்த 1000 மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு பின்னாடிதான் இவங்க அறிக்கை விடுறாங்க. மறந்துடாதீங்க. அப்ப அந்த 1000 கூட, இப்போது அந்த பெண்களுக்கு வந்திருக்கிற 1000 கூட திமுக தலைவர் உடனடியாக தலையிட்டதன் பேரில் தான் வந்திருக்கு. இவங்க செய்யல. தவப்புதல்வன் திட்டம், அந்த 1000 ரூபாய் மாணவர்களுக்கு போறது இருக்குல்ல, அதை சட்டமன்றத்தில் உதயநிதி பேசுகிறார். மாணவர்கள் காத்திருக்கிறார்கள், பெண்கள் மாணவிகள் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கான தொகை நீங்கள் எப்போது போடுவீர்கள் என்று உதயநிதி சட்டமன்றத்தில் பேசுகிறார். பேசினதுக்கு பின்னாடி அடுத்த 2 நாள்ல தான் அந்த பணம் வர வைக்கப்படுது. மறந்துடாதீங்க. கேள்வி கேட்காம இருந்தா அதுவும் வராம இருக்கு. ஐயுஎம்எல், விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்க 4 பேரோட ஆதரவு தான் இந்த ஆட்சி நடக்கை. ஆனா இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசியல் மாண்புக்கு எதிராக குதிரை பேர அரசியலில் தாவேகா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை இவர்கள் 8 பேரும் வன்மையான கண்டனத்திற்கு உள்ளாக்க வேண்டும். இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இப்ப 5 தொகுதியில தேர்தல் நடக்க போகுது. 5 பேர் ராஜினாமா இன்னைக்கு தேதிக்கு பண்ணியிருக்காங்க. இதில் தாவேகாவை ஆதரித்து இவர்கள் போய் களத்துல நிக்க போறாங்களா, விசிகா, இல்லாட்டா விலகி நிக்க போறாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. நாங்க இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணல. திமுகவுக்கு ஆதரவு இல்லை, தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை, நாங்க நடுவுல நிக்கிறோம், இல்ல நாங்க 4 பேரும் சேர்ந்து தேர்தலில் நிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுக்க போறாங்களா? அப்படி முடிவெடுத்தா அது மிகப்பெரிய தவறாக இருக்கும், காமெடியா இருக்கும். திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் அப்படின்னா அவங்க அறிவிச்சுட்டு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல அமைச்சரவையில போய் 2 பேர் பங்கெடுத்துட்டாங்கன்னாலே திமுக கூட்டணியில இல்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு திமுக கூட்டணியில சிபிஎம், சிபிஐ இருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க வெளியே இருந்த ஆதரவு. விசிகா மந்திரி சபைக்கு போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போச்சு. ஐயுஎம்எல் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இதில் முடிவெடுக்க வேண்டியது சிபிஎம், சிபிஐ கட்சிகள் தான். அவர்கள் தெளிவாக இதை தாவேகா செய்யக்கூடிய இது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. ஆனா திருமாவளவன் அந்த வார்த்தைகளை மாற்றுகிறார், கொஞ்சம் மாத்தி போடுறார். அது அதிமுக எம்எல்ஏக்கள் இப்படி நடந்து கொள்வது தவறு. அதிமுக எம்எல்ஏ நடந்துக்கிறதுக்கு யார் காரணம்னு சொல்லணும்ல. அதை அவர் சொல்லாமல் தவிர்ப்பது அவர் மீதான அரசியல் சந்தேகத்தை உருவாக்குகிறது. அப்ப இந்த மாதிரி அதுக்குள்ளே 2 இங்கிட்டு 2 பிரிஞ்சிருக்காங்க. அதிமுகவுடைய 25 பேருடைய அந்த கொறடா உத்தரவை மீறி அவங்க எடப்பாடிகிட்ட போனாலும் சரி, வேற எங்கிட்டு போனாலும் சரி, அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். மீண்டும் அந்த 4 பேர் அந்த தொகுதியில் போட்டியிடுவதை தாவேகா நிறுத்த வேண்டும். அந்த 4 பேரை மீண்டும் தாவேகாவை சேரட்டு எங்கிட்டு போய் சேரட்டும். ஆனா அவர்கள் மீண்டும் தாவேகா வேட்பாளர்களாக அந்த தொகுதிகளில் போட்டியிடுவது ஜனநாயக முறைக்கு எதிரானது, மக்கள் தீர்ப்பை மதிக்காதது. அந்த நீங்க இப்ப அம்பாசுந்தரம் எடுத்துக்காங்க சார், எசகி சுப்பையா 10,000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்கிறாரு. 2வது காங்கிரஸ் வந்திருக்கு, 3வது விசில் வந்திருக்கு. எல்லாமே ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளதான் 3 பேருமே நிக்கிறாங்க. அப்ப நீங்க 2 பேர் கணக்கு பண்ணீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தாலே இங்க 1.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த தொகுதியில 1.25 லட்சம் ஓட்டு. தாவேகா வாங்கினது 50,000 ஓட்டு. அப்ப 1.25 லட்சம் மக்கள் கொடுத்த தீர்ப்பை நீங்க எப்படி அதை மதிக்கிறீங்க? தாவேகா வரக்கூடாதுன்னு இங்க ஓட்டு போட்டிருக்கான். அப்ப 1.25 லட்சம் மக்களுடைய தீர்ப்பை இசக்கி சுப்பையா காலில் போட்டு மிதிப்பார். தாவேகா அதற்கு துணையாக நிற்கும்.
சட்டமன்றத்திலேயே அங்கே தலைமைச் செயலகத்திலேயே ராஜினாமா, கீழ் புளோர்ல ராஜினாமா, மேல் புளோர்ல போய் தாவேக்கால இணைவது, இந்த அயோக்கியத்தனங்களை இசகி சுப்பையாவிடம் இதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் வைக்கும்போது அவர் ஒண்ணு சொல்றாரு, நான் போய் எனக்கு இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கல. என்ன வெற்றி பெற செய்தது என்ன தனிநபராக என்னை என் தொகுதி மக்கள் வெற்றி பெற செஞ்சிருக்கிறாங்களே தவிர அதிமுகவையோ இரட்டை இலையையோ வெற்றி பெற செய்யவில்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்து அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்ப அது ரொம்ப நல்ல நல்ல இந்த மாதிரி புத்திசாலி பதில் எல்லாம் சொல்லு. அதிமுக மாவட்ட செயலாளர் தானே அவரு, ரெட்டலையில தானே நின்னாரு. இசைக்கு சுப்பியா சுயேட்சையா நிக்கட்டும், தைரியம் உள்ள ஆள் நான் கேட்கிறேன். எனக்கு நல்ல நண்பர் தான். 2011 அம்பாசமுத்திரம் தொகுதியில அவர் போட்டியிடும் போது அந்த தொகுதிக்கு பொறுப்பாளரா அவருக்கு இருந்தவன் நான் தான் இருந்தேன். அம்பாசமுத்திரம் தொகுதியில நான் தான் இருந்தேன். அவருக்கு எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. 2011 அவர் வெற்றி பெற்றார். உடனடியாக சட்டத்துறை அமைச்சர் ஆனார். அவர் சசிகலா மூலமாக உள்ளே வந்தவர். ஜெயலலிதா அம்மையாருக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியாது. சட்ட அமைச்சரா யாரியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு 47 நாள்ல சட்ட அமைச்சர்ல இருந்து தூக்கி போட்டாங்க. அப்புறம் எம்எல்ஏவா இருந்தார். 2016 அவர் திரும்ப அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல. வேற ஒரு முருகா பாண்டியன் ஒருத்தர் தான், அவருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா இவரை ஒதுக்கிட்டாங்க, சசிகலா குரூப்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இவரை. அதுக்கு பின்னாடி இவர் அமமுகல போய் சேர்ந்தார். தினகரனோட இருந்தார். தினகரனுடைய அமைப்பு செயலாளராக இருந்து தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில 2019 போட்டி போட்டார். மறந்துடாதீங்க, அந்த அம்மா உயிரோடு இருக்கும் வரை அதன் பின்னால் இவர் வரவே இல்லை. 2019 அமமுக சார்பாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில போட்டி போட்டு தோல்வி அடைந்தார். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சேர்ந்தார். 2021 தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். எங்க அம்பாசமுத்திரம் தொகுதியில. அதுதான் இவருடைய வரலாறு. இதற்கு எதுக்கு நான் ஒன்னொன்னு சொல்றேன், இதே அண்ணா இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கில் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நண்பர் இசகி சுப்பியா சொல்றாருல, ஒரு சவாலை அவருக்கு நான் முன்வைக்கிறேன். அம்பாசமுத்திரம் தொகுதி இந்த இருக்கு, நாங்க கூப்பிடுற தூரத்துல இருக்கு, நீங்க வாங்க, நீங்க நில்லுங்க, விசில்ல நிக்காதீங்க, ரெட்டலையில நிக்காதீங்க, வேற எதுல நிக்காதீங்க, இசைக்கு சுப்பையா சுயேட்சையாக நின்று வெற்றி பெற முடியுமா? எனக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த சவாலை நீங்கள் ஏற்று நீங்க தாவேக்கால போய் சேர்ந்துக்கங்க, தாவேக்கா ஓட்ட கூட வாங்கிக்கங்க. ஆனா நீங்க நாளைக்கு இதே கேள்வியை அவர் விஜயை பார்த்து கேட்பாரா இல்லையா? நான் ரெட்டலையில் இல்ல, ஜெயலலிதா இல்ல, நான் எம்ஜிஆர் இல்ல, நான் எம்ஜிஆர் ஆதரவோடு ஜெயிக்கல, எம்ஜிஆரை காட்டி ஜெயிக்கல, ஜெயலலிதா அம்மையாரை காட்டி ஜெயிக்கல, ரெட்டலையை காட்டி ஜெயிக்கல. அப்படி என்ன அம்பாசமுத்திரம் தொகுதி மக்கள் உனக்கு என்ன அடிமையா? உனக்கு அப்படி ஓட்டு போடணும்னு என்ன தேவையா இருக்கு? அவ்வளவு அரசியல் தற்குறிகளாக அம்பை தொகுதி மக்கள் இருக்காங்களா? நான் கேட்கிறேன். ஏன்னா நான் அந்த தொகுதியில 15 வருஷம் அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சிபிஎம் செக்ரட்டரியா இருந்தேன். எனக்கு தெரியும், அந்த ஒட்டுமொத்த தொகுதியும் தெரியும். 2001 கூட நான் வேட்பாளர், மறந்துடாதீங்க, அம்பாசமுத்திரம் தொகுதியில 2001 நான் நிக்கல, அது வேற, அதுக்கு வேற காரணங்கள் இருந்தது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, 2000 கிட்டத்தட்ட அந்த 96 இருந்து இன்னைக்கு 2026 வரை 30 ஆண்டு காலங்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியை பற்றி எனக்கு நன்கு அறியும், நான் அறிந்தவன். 2021 தேர்தலில் கூட முதலமைச்சர் அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஆவுடையப்பன் போட்டி போடுறாரு, சபாநாயகராக இருந்த ஆவுடையப்பன் அவர்கள் போட்டி போடுறாரு. அந்த தொகுதியில பொறுப்பாளராக இருந்து நான் வேலை செஞ்சேன். அங்கே ஒரு அந்த தொகுதியினுடைய நேச்சர் என்பதெல்லாம் வேறங்க. ஆனா இவர் சொல்லக்கூடியது அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களை இழிவுபடுத்துவது. அம்பாசமுத்திரத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் அரசியலாக உள்ள மக்கள். அங்கே விக்ரமசிங்கபுரம்னு ஒரு நகரசபை இருக்கு சார். விக்ரமசிங்கபுரம் தொழிலாளி வர்க்கம் வலுவாக இருக்கக்கூடிய இடம். அம்பாசமுத்திரம் விவசாயிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடம். தொழிலாளிகளும் விவசாயிகளும் நடுத்தர மக்களும், நீங்க சேரன் மகாதேவி கோபாலசமுத்திரம் வரைக்கும் தாமிரபரணி பயணிக்கக்கூடிய பாதையில தான் அந்த தொகுதியே இருக்கு. ஒட்டுமொத்த விவசாய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, உழைப்பாளி மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த மக்கள் ஒரு அரசியலாகத்தான் வாக்களிப்பார்களே ஒழிய, இசக்கி சுப்பையா இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அவர் சுயேட்சையாக போட்டியிட தயாரா? சுயேட்சை நீங்க இந்த சவால் ஏற்றுக்கொண்டு நின்றவர் யார் தெரியுமா? அப்பாவு. நீங்க போன நாடாளுமன்ற தேர்தல்ல சார், இவர் தான் அதிமுக மாவட்ட செயலாளர். யார்? இசக்கி சுப்பையா தான் அதிமுக மாவட்ட செயலாளர். ஆனா இங்க அதிமுக டெபாசிட் இழக்குது. அதிமுக பார்லிமெண்ட் தேர்தலில் டெபாசிட் இழக்குது. எங்கேயுமே ஓட்டு வாங்கல.
நயினார் நாகேந்திரன் 2வது இடத்துக்கு வர்றாரு. காங்கிரஸ் வேட்பாளர் அந்த ராபர்ட் புரூஸ் ஜெயிக்கிறாரு. அதிமுக 3வதாக போகிறது. எனவே அதிமுகவை காட்டி, இரட்டை இலையை காட்டி, எம்ஜிஆரை காட்டி, ஜெயலலிதாவை காட்டி எனக்கு வாக்கு விழுகவில்லை, நான் எம்ஜிஆரை விட, ஜெயலலிதாவை விட, இரட்டை இலையை விட மிகப்பெரிய உயர்ந்த நபர் என்று இசக்கி சுப்பையா பேசினால் அவர் சுயேட்சையாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமிறக்கட்டும், நாம் பார்த்துக் கொள்வோம். சரி, இறுதியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம், இதுல இந்த பயணம் முடிந்ததுக்கு பிறகு என்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அவருடைய சந்திப்புக்கு பிறகு, டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்களினுடைய சந்திப்புக்கு பிறகு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர் தமிழகம் திரும்பியதுக்கு பிறகு என்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு டெல்லியில் அமர்ந்திருப்பவர்கள் நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு கண்டிப்பாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது? உங்களுடைய கருத்து என்ன? எஜமானரின் அழைப்பின் பேரில் அடிமை செல்கிறது, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இவர் போய் அங்க அவங்ககிட்ட கேட்கறது வைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை இவங்க இங்க செய்வாங்க. அதை தாண்டி இவங்களுக்கு ஒண்ணு அந்த 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 அதுக்கு பேர் என்ன, ஆவி இல்லைம்பாங்கல்ல, அதுக்கு பேர்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் அவரு, நீங்க முன்னாடி அந்த அம்மாட்ட இப்படி கையை கட்டிக்கிட்டு நின்னாங்கல்ல, இதே மாதிரிதான் அங்க போய் நிக்கணும். இல்ல அவங்க ஒரு டிராமா போடுவாங்க. அதாவது இவரை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தற்சாலியத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு டிராமா போடுவாங்க. ஒரு டிராமா நடக்குமே ஒழிய எதுவுமே உண்மையா நடக்காது. நீங்க சரி இப்ப போறாருல மெட்ரோ, சென்னை மெட்ரோவா, கோயம்புத்தூர் மெட்ரோவோ வாங்கிட்டு வரட்டும், மதுரை மெட்ரோவோ வாங்கிட்டு வரட்டும், விஜய் பாராட்டுவோம். விஜய் பாராட்டுவோம் சார். மதுரை மெட்ரோவுக்கும் கோவை மெட்ரோவுக்கும் ஒப்புதலை வாங்கிட்டு வரட்டும். அங்கே 60,000 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல, அந்த காசை வாங்கிட்டு வரட்டும். இல்ல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வரட்டும். 10 லட்சம் கோடி ரூபாய் பற்றாக்குறைன்னு சொல்றாருல, 10 லட்சம் கோடி ரூபாய் கஜானா காலிங்கிறாருல, எந்த கஜானா காலி? இது மணி கவர்மெண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம். அந்த அந்த இதுல இருக்குல்ல, தமிழ்நாட்டுடைய பங்கு என்னன்னு எடுக்கட்டும். அந்த காசை நான் கேட்டேன், அவர் கொண்டு போய் ஒரு மனு கொடுப்பார்ல, அந்த மனுவில் அவர் எதை வலியுறுத்துகிறார்? அவர் அங்கே பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறாரா, இல்ல மோடி இந்த பக்கம் ரூம் வழியா ஓடுறாரா, விஜய் இந்த பக்கம் ஓடுறாரா? நீங்க 2 பேரும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்க, கருத்துக்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க இங்க இங்க பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அந்த மார்ட்டின் மருமகன் மட்டும்தான் என்ன செய்வாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் முதல் போட்டவர் என்ன செய்யறாரு, முதல் அமைச்சர் மாதிரி காமிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. முதல் அமைச்சராக காட்டிக் கொள்கிறார். அந்த பக்கம் அதிமுகவுக்குள்ள இப்ப இந்த இணைப்பு நடக்கிறதுக்கு அங்கே ஒரு அம்மா முதல் போட்டிருக்கு, இந்த பக்கம் மருமைய முதல் போட்டிருக்காரு, அந்த பக்கம் மாமியா முதல் போட்டிருக்கு. 2 பேரும் முதல் போட்டவங்க பூரா 2 பேரும் சேர்ந்து அங்கிட்டு இணைப்பை நடத்துவதும் இங்கிட்டு இந்த டிராமாவை நடத்துவதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, மாற்றம் என்று கருதி மக்கள் வாக்களித்திருந்தால் அவர்கள் மறுபரிசீலனைக்கு இதை உட்படுத்த வேண்டும். நீங்க இந்த ஆட்சி நிச்சயமாக இது மாற்றத்திற்கான ஆட்சியாக மக்கள் முன்னால் ஒரு பாவலா காட்டி கொண்டாலும் கூட மாற்றத்திற்கான ஆட்சி அல்ல, இது பாஜகவிற்கான ஆட்சி. அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்ற புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரைவில் வரும். இவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்பார்கள். ஆனா இதுல 3வதாக இப்ப குளிர் காய்ந்து கொண்டிருப்பது பாஜக. இது எந்த சூழலை பயன்படுத்தி எந்த நேரத்துல எப்படி உள்ள வர்றது அப்படின்னு இவங்க ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள். இந்த முயற்சியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இவங்க 2 பேரும் ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருப்பார்கள், அவ்வளவுதான். திமுக இதில் தன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொண்டு தனது நீங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஒன்றுதான், நமது பயணத்தில் சிக்கல்கள் வந்தால், நமது பயணத்தில் இடையூறுகள் வந்தால் மாற்ற வேண்டியது இலக்கை அல்ல, நடைமுறையை. அவ்வளவுதான். நமது பயணத்தில் மிகப்பெரிய நம்ம போய்கிட்டு இருக்க நடந்து நமக்கு ஒரு சிரமம் வருது, அந்த சிரமம் ஏற்பட்டால் மாற்ற வேண்டியது இலக்கை மாற்றக்கூடாது, நடைமுறையை தான் மாற்றணும். நம்ம நடைமுறையில் ஏதோ ஒரு சின்ன தவறு இருக்கு, அவ்வளவுதான். அந்த தவறை மாற்ற வேண்டும் என்பதுதான் திமுகவுக்கான பாடம். மற்றபடி அவர்களது அரசியல் சரியான அரசியல். அவர்கள் மதவெறிக்கு எதிராக, மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காக, சமூக நீதிக்காக களத்தில் நின்று போராடியவர்கள். சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டா, 8 பேர் பட்டியல் அமைச்சர் சொல்றாங்களே சார், 8 பேர் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள் அமைச்சர் சொல்றாங்கல்ல. சைதாப்பேட்டையில வீடு ஒதுக்குறதுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஜாதிய பாகுபாடு இப்ப ஆரம்பிச்சாச்சு.
8 பேர் பட்டியல் அமைச்சர்கள் இருக்கும்போது எப்படி சார் சாதிய பாகுபாடு வரும்? அப்ப எண்ணிக்கை என்பதல்ல சார் பிரச்சனை. எண்ணிக்கை என்பதெல்லாம் பிரச்சனை. எந்த கொள்கை அதிகாரத்தில் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. 4 பேர் அங்கே இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க. நீங்க யார் எங்கே பிறந்தார் என்பதல்ல பிரச்சனை. மார்க்ஸ் ஜெர்மன்ல பிறந்தாரு, ஆனா அங்கேதான் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தான். மறந்துடக்கூடாது. மார்க்ஸ் ஜெர்மன்ல பிறந்திருந்தாலும் ஹிட்லர் அங்கேதான் அதிகாரத்திற்கு வந்தான். யார் பெரியார் இங்கே பிறந்தாரு, அம்பேத்கர் அங்கே பிறந்தாரு மகாராஷ்டிராவில். அங்கே யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பது கேள்வி. பெரியார் இங்கே என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பது கேள்வி. எனவே யார் எங்கு பிறந்தார் என்பதல்ல, எந்த கருத்தியல் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதுதான். பட்டியல் பிரிவு 8 பேர் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நீங்க அதை பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அப்துல் கலாம் அவர் தானே ஜனாதிபதியா இருந்தாரு. இஸ்லாமியர்கள் இந்தியாவில் என்னவாக ஆனார்கள் என்றாவது யோசிக்கணும்ல. கலாமே எப்படி செத்தார்னா தெரியணும்ல. இன்னைக்கு வரைக்கும் விட இல்லையே சார். அவர் ஏதோ போனாரு, ஐஐடியில சாஞ்சாரு வச்சாரு, ஒரு வீடியோ காட்டலையே சார் இன்னைக்கு வரைக்கும். ராம்நாத் கோவிந்த் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர், ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னு சொன்னாங்க சார். பட்டியல் பிரிவு மக்கள் மீதான தாக்குதல்கள் இந்தியாவில் எவ்வளவு எடுங்க. அதற்கு பின்னால் திரௌபதி முர்மு அவங்க பழங்குடியினர், ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னு சொன்னாங்க சார். ஆனா அவர்கள் என்னவாக இன்றைக்கு பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் என்று யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வேண்டாம், நேற்று எல்முருகன் போய் கையில ஒண்ணு வாங்கினார்ல, அதான் சார் சனாதனம். எல்முருகன் இந்தியாவுடைய துணை அமைச்சர், ஒன்றிய துணை அமைச்சர், இணை அமைச்சர். அவர் சங்கர மடத்துக்கு போறார். நம்ம ஊர்ல சனாதனம் என்பது ஜாதிய ஏற்றத்தாழ்வு, ஜாதிய இழிவு என்ற புரிதல் தமிழ்நாட்டுல உண்டு. வடக்கு அதை என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, சனாதனம்னா இந்து மதத்தை அழிக்கிறதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் அந்த பயில இங்க கத்திட்டு தர்றது. சனாதனம் என்றால் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், ஜாதிய ஏற்றத்தாழ்வு, அடிபணிவது அப்படிங்கிற புரிதல். நேற்று அந்த இதுக்கு தான் அது போய் எல்முருகன் நேற்று போய் மீண்டும் மீண்டும் அந்த ஆதாரத்தை காட்சி கொண்டாந்து வீடியோல போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த சனாதனத்திற்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக, மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காக, மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக களத்தில் ஒரு கருத்தியலோடு நிற்கக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அவர்கள் அந்த பாதையிலிருந்து மாறினா அது வேற, அவங்க மாற போறது இல்லை. அந்த பாதையில் தான் அவர்கள் நிற்கிறார்கள். எனவே இன்றைக்கு தூய சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்க ஸ்டாலின் ஸ்டாலின் எவ்வளவு பேசுறாங்க. ஸ்டாலின் எவ்வளவு திட்டம், எவ்வளவு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நல்லது செய்யப்பட்டிருக்கிறது. அதை செய்யறதுக்கு துப்பு கெட்டு போய் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. நீங்க மறந்துடாதீங்க. இத பூரா காரணம் சொல்லி 41 பேரை கரூர்ல திமுக தான் கொன்னுச்சுன்னு எப்படி பழைய தூக்கி போட்டாங்களோ, அது மாதிரி இவங்களுடைய வக்கத்தனத்திற்கு பூரா திமுக தான் காரணம், அந்த ஆட்சி தான் காரணம்னு அடுத்தடுத்து பேச ஆரம்பிப்பானுங்க. இப்ப அதான் நடக்க போகுது பாருங்க. அதற்கு சரியான எதிர்வினையை உடனடியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கரூர் வழக்கில் யார் குற்றவாளி என்பது உண்மை நிச்சயம் ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. ஆனா அந்த உண்மை எப்ப வரும் தெரியுமா சொல்லட்டுமா? பாஜகவிற்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அது வெளியே வரும். அதை மறந்துடாதீங்க. அந்த வண்டிக்குள்ள திரிசா இருந்தது கூட காட்டுவாங்க கொண்டாந்து, இந்த பாத்தியெல்லாம் அப்படின்னு கொண்டாந்து அன்னைக்கு தான் காட்டுவாங்க. எனவே அந்த குற்றவாளிகள் எல்லாரும் சிக்குவார்கள். பாஜகவினுடைய தேவைக்கேற்க சிக்க வைக்கப்படுவார்கள். ஆனா ஒண்ணு தெளிவு, விஜய் பாஜகவினுடைய இரும்பு கரங்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் முதலில் எடப்பாடி கதையை முடித்தார்கள், ஜெயலலிதாவை முடித்தார்கள், எடப்பாடியை முடித்தார்கள், அடுத்து விஜய்க்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை முடித்துவிட்டு எப்படியாவது நாம் உட்கார்ந்து விடலாம் என்று அவர்கள் கனவு காண்பார்கள். அதற்கு இவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். இப்ப நான் சொல்றேன், இந்த தாவேக அமைச்சரவையில் இருக்காங்கல்ல, எல்லாரையும் அடிக்க அனுமதிப்பாங்க. எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி, சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சு எல்லாரையும் கேச போட்டு லாக் பண்ணி, அப்படியே இன்னைக்கு அதிமுக இப்படி தாவேகாவாக மாறுகிறதோ, தாவேகா அப்படியே பாஜகவாக மாறும். ஏற்கனவே இங்க பாஜக தான் இருக்கு, அவருக்கு தான் உள்ள இருக்காங்க நிறைய பேரு. இந்த ஆட்சி, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சிபிஎம் ஆல், சிபிஐ ஆல், ஐயுஎம் ஆல், விசிகாவால் இந்த ஆட்சி வீழாது. இந்த ஆட்சி யாரால் வீழும் சொல்லட்டுமா? தாவேகாவிற்குள் இருக்கக்கூடிய பாஜக காரர்களால் இந்த ஆட்சி வீழும். அதுதான் அடுத்து நடக்க போகுது. வெயிட் அண்ட் சி. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம்.
அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.